வணக்கங்க. இதுதான் நாட்டு அத்தி. நம்ம நாக்குக்கு என்னமோ கசப்பும் துவர்ப்பும் ஏழாம் பொருத்தம் போல இருக்குங்க. இந்த 2 சுவையும் நம்ம உணவுல சேர்த்துக்காததால தான் இன்னைக்கு நோய்களும் பெருகிட்டு வருது. நாங்க சென்னையில இருக்கோம். எங்க வீட்டு பக்கத்திலேயே இந்த மரங்க இருக்கு. ஆனா ஃப்ரீயா கிடைக்கிற இந்த காய எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா கடையில போயிட்டு பலன்னு ஏசில போட்டு மருந்த தெளிச்சு வச்சிருக்க ஃபாரின்ல கிடைக்கிற பழங்க, காய்கறிகள வாங்கி சாப்பிட்றோம். அதே மாரி ஒரு ஃபிக்கு பழம்னு விக்கிறாங்க. தேன்ல ஊற வச்ச பழம்னு விக்கிறாங்க. அது வந்து உண்மையான நாட்டுப்பழமே கிடையாது. இதில இருக்கிற சத்து அதில கண்டிப்பா கிடையாதுங்க. இது துவர்ப்பு சுவையா இருந்தாலும், இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதில கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், தேங்காய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எங்க பாட்டியெல்லாம் கிராமத்துல இருந்து எங்களுக்கு சின்ன வயசுல வருடத்துக்கு ஒரு முறை இத வந்து வத்தல் போட்டு குடுத்து விடுவாங்க. வத்தல்னா ரொம்ப ஈஸி தாங்க. இத 2ஆ கட் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு உப்ப போட்டு ஆவி கட்டுவாங்க. ஆவி கட்டிட்டு வெயில்ல காய வைப்பாங்க 2, 3 நாளைக்கு. அத ப்ரிசர்வ் பண்ணி வேற எதுவுமே போட வேண்டாம். அத அப்படியே நீங்க காற்று புகாம பாதுகாத்து வச்சிங்கன்னா, வருடம் முழுக்க யூஸ் பண்ணலாம். ரசம் சாதத்துக்கெல்லாம் அத வந்துட்டு பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெயெல்லாம் ஒண்ணும் குடிக்கவே குடிக்காதுங்க இந்த வத்தல். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோக்கியம் சார்ந்த உணவு இதெல்லாம். இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்துருக்குங்க. நம்ம அதெல்லாம் அட்லீஸ்ட் கிள்ளியாவது யூஸ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து நோய்களோட வாழ்றோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.